ஈரான் எல்லையில் கடந்த வெள்ளிக்கிழமை விழுந்த அமெரிக்க போர் விமானம், மாயமான விமானப்படை அதிகாரி, இறுதியில் நடந்த அதிரடி மீட்பு, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கடந்த வெள்ளிக்கிழமை தென்மேற்கு ஈரான் பகுதியில் பறந்துட்டு இருந்த அமெரிக்காவோட F-15E ஸ்ட்ரைக்கர் ஈகிள் போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அந்த விமானத்தில் இருந்த 2 வீரர்கள் பேராஷூட் மூலம் உயிர் தப்பிச்சிட்டாங்க. அதில் விமான ஓட்டி உடனடியாக மீட்கப்பட்டாரு. ஆனால் மற்றொரு வீரரை தேடுற பணி ஒரு மரண போராட்டமாகவே மாறி இருந்துச்சு. ஒரு பக்கம் அமெரிக்க படைகள், மறுபக்கம் ஈரான் ராணுவம். அந்த வீரரை யார் முதல்ல கண்டுபிடிக்கிறதுன்றதுல ஒரு பெரிய பந்தயமே நடந்துச்சு. முதல் வீரரை மீட்பதற்காக அமெரிக்காவோட அதிரடி படையான சீல் டீம் 6 களமிறங்குச்சு. மிக ஆபத்தான இந்த ஆபரேஷன்ல எந்தவித உயிர் சேதமும் இல்லாம முதல் வீரர் பத்திரமா மீட்கப்பட்டாரு. ஆனா 2வது வீரரோட மீட்பு ஒரு பெரிய சாகசம். ஒரு ஹாலிவுட் படத்தையே மிஞ்சுற அளவுக்கு இருந்துச்சு. பேராஷூட் மூலம் தப்புன அந்த 2வது அதிகாரி காயமடைந்த நிலையில ஈரான் ராணுவத்திட்ட சிக்காம இருக்க ஒரு மலை இடுக்குல பதுங்கி இருந்தாரு. சுமார் 24 மணி நேரத்திற்கு மேலாக தப்பிச்சு ஓடின அவரு ஈரான் ராணுவத்துக்கிட்ட சிக்காம இருக்க 7000 அடி உயரமான மலைப்பகுதிக்கு ஏறி பதுங்கி இருந்தாரு. கிட்டத்தட்ட 48 மணி நேரம் ஈரான் கிட்ட பிடிபடாம அவர் தப்பிச்சிருந்தாரு. இறுதியில CIA உதவியோட அவரது இருப்பிடம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அவர் பதுங்கியிருந்த இடத்துக்கு ஈரான் ராணுவ வாகனங்கள் நெருங்காம இருக்க அமெரிக்க விமானங்கள் வான்வழியா குண்டுகளை வீசி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குனாங்க. பல மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு அந்த 2வது அதிகாரி வெற்றிகரமாக மீட்கப்பட்டார். அதே சமயம் மற்றொரு சம்பவத்தில் பாரசீக வளைகுடா பகுதியில் விபத்துக்குள்ளான A-10 வார்த்ஹாக் போர் விமானத்தின் விமானியும் பத்திரமா மீட்கப்பட்டார். சதித்திட்டங்கள் மற்றும் சாகசங்களிலிருந்து இந்த மீட்பு படலம் இப்போ உலக நாடுகளோட கவனத்தை பெற்றிருக்கு.